இந்தியாவுடைய 370 சட்டப்பிரிவு என்பது இந்திய ஒற்றுமையுடைய அடையாளம் என்று அன்றே பட்டேல் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி பாஜக போற்றக்கூடிய அந்த பட்டேல் அவர்கள் சொன்னது தான் அது. அதாவது 370 சட்டப்பிரிவு தான் இந்தியாவுடைய ஒற்றுமையுடைய அடையாளம்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா தலைவர்களுமே 370 சட்டப்பிரிவு தான் தேச ஒற்றுமையுடைய அடையாளம் அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. இப்படி எல்லாரும் பாராட்டின அந்த 370 அடையாளம் இன்று சிதைக்கப்பட்டது ஏன் அப்படின்ட்டு கவிஞர் கலப்புரன் அவர்கள் அழகாக இந்த வீடியோவில் விவரிச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் கவனமாக கடைசி வரைக்கும் கேளுங்க. கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்தியாவில் 3 மாநிலங்கள் இந்தியாவோடு 3 சமஸ்தானங்கள் இந்தியாவோடு இணைந்த போது பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா ஒன்று நமக்கு ஹைதராபாத் சமஸ்தானம், இன்னொன்று ஜுனாகத், இன்னொன்று காஷ்மீர். இது நம்ம பாடத்திட்டத்தில் இருக்குது. ஆனால் பாடத்திட்டத்தில் இல்லாத பல விஷயங்கள் சமஸ்தான இணைப்பில் இருந்துச்சு. முரண்டு பிடித்த மாநிலங்கள் நிறைய இருந்துச்சு. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு ஜுனாகத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி. அந்த ஜுனாகத் சமஸ்தானத்துடைய மன்னர் ஒரு இஸ்லாமியர், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்துக்கள். மன்னர் பாகிஸ்தானோட சேரணும்னு சொன்னார். மக்கள் அதுக்கு ஆதரவு இல்லை, இணையிறது பிரச்சனையே இல்லை. ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவுடைய மையப்பகுதியில் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அதில் சொல்லப்படாத ஒரு வரலாறு இருக்கிறது. நீங்கள் ஹைதராபாத் சமஸ்தானத்தை இந்தியாவோடு இணைப்பதற்கு ஹைதராபாத் மன்னர் தயாராக இல்லை. ரொம்ப காலம் அந்த உரையாடல் போச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்கே சமஸ்தானத்துக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை திரட்டி அங்கே இருந்த நில உடைமையாளர்களுக்கு எதிராக நடத்திய தெலுங்கானா போராட்டம் மிக முக்கியமான சிக்கலை அந்த மன்னருக்கு ஏற்படுத்துகிறது. மன்னரும் இந்திய ராணுவமும் ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில் நான் உள்ள என்னுடைய ராணுவத்தை அனுப்புறேன், அங்க இருக்கக்கூடிய உன்னுடைய ராணுவத்தையும் வைத்து ஒரு இடத்துல முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் எங்களுக்கு அதுவும் அதற்குள்ள இருக்கு அப்படிங்கிறது. நீங்கள் மாபூமி என்கின்ற ஒரு திரைப்படம் தெலுங்கானா போராட்டம் குறித்து சுந்தரையா பெரிய புத்தகம் இருக்கு. இது தவிர மாபூமி என்கின்ற ஒரு திரைப்படம் இந்திய ராணுவம் வந்ததை எல்லாம் கூட காட்சிப்படுத்தி நினைத்திருப்பாங்க. இதுனா காஷ்மீர் பேச போறோம். ஆனா இன்னொரு ஒரு சமஸ்தானம், ஒரு சுவாரஸ்யமான ஒரு சமஸ்தானம் இருக்கிறது. அது எதுனா ஜோத்பூர் சமஸ்தானம். ஜோத்பூர் சமஸ்தானத்துடைய மன்னரும் இந்து. ஜோத்பூர் சமஸ்தானத்தின் முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களும் இந்துக்கள். ஆனால் என்ன தெரியுமா முடிவெடுத்தாங்க? ஜோத்பூர் சமஸ்தானம் இந்தியாவுடைய இணையும் முடிவெடுக்கல, ஜோத்பூர் சமஸ்தானம் பாகிஸ்தானுடைய இணையம் முடிவெடுத்தது. நீங்க விபி மேனன் தான் அன்றைக்கு உள்துறையினுடைய செயலாளராக பட்டேலுக்கு உதவியாளராக இருந்து எல்லா சமஸ்தானங்களோடும் பேசிக் கொண்டிருந்தார். அவர் தான் புதுக்கோட்டையோடு பேசினார். அப்படி பல்வேறு இடங்கள்ல பேசின விபி மேனன் ஒரு கட்டத்துல அந்த ஜோத்பூர் சமஸ்தான மன்னர்கிட்ட போய் பேசும்போது அவர் என்ன முடிவுல வந்துட்டாருன்னா, நான் பாகிஸ்தான் எல்லையில இருக்கேன், நான் இந்தியாவோட இணையணுமா பாகிஸ்தானோட இணையணுமா நான் தான் முடிவு பண்ணுவேன். உன் கூட இணைஞ்சா நீ என்னை உன்னோட பெரிய கடல்ல என்னை கரைச்சிடுவேன். நான் பாகிஸ்தானோட சின்ன நாடு, நான் சுதந்திரமா இருக்கேன். அவ்வளவு சுயநலமாக தான் மன்னர்கள் யோசித்தார்கள். எல்லா மன்னர்களுமே அப்படித்தான் யோசித்தார்கள். அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்க எந்த அளவுக்கு அவர் இருந்தாருன்னா, விபி மேனன் உள்ள போய் கையெழுத்து வாங்குறதுக்காக உள்ள போறாரு. அந்த பேனாவில் துப்பாக்கி வைத்திருந்தார். அப்ப மிரட்டிட்டே ஒரு கையெழுத்து போடுறாரு, இந்த துப்பாக்கியால் நான் உங்களை கொன்று விட்டு இந்த இடத்துல வெளியே போயிட முடியும், ஆனா நீங்க என்னை முற்றுகையிட்டு இப்ப கையெழுத்து வாங்குறீங்க. இது அந்த மன்னர் சொன்ன வார்த்தை. இப்படித்தான் ஒவ்வொரு சமஸ்தானமும் இணைக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் காஷ்மீர் குறித்து ஒரு புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்குள் இருந்து பேசுவதுங்கிறது இன்னும் பொருத்தமாக கூட இருக்கும். நிறைய இந்த உணர்வுகளை நேரடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடத்துவது இன்னும் சுலபமாக இருக்கு. நீங்கள் காஷ்மீர் இணைவு என்பது மற்ற எல்லாவற்றையும் விடவும் ரொம்ப வித்தியாசமானது. நீங்க என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, 370 பிரிவு அதுன்னு அந்த மாநிலத்துக்கு ஸ்பெஷல் உடனே கேட்கிற கேள்வி தானே, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலம் ஒன்று தானே. இப்போ புதுக்கோட்டை சமஸ்தானம் இணைஞ்சோம், இதுக்கு ஏதாவது சட்டப்பிரிவு இருக்கா? இப்படி ஒவ்வொரு பகுதியும் ஒன்று கேட்குறாங்கல்ல அப்படின்னு. ஏன்னா நீங்க அன்றைக்கு இருந்த குழப்பமே ரொம்ப வித்தியாசமான குழப்பம். பல யோசனைகளை முன்வைத்தார்கள். நீங்கள் பெரிய அறிவாளின்னு சொல்லி இருக்கக்கூடிய வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன முன் வச்சாருன்னா, இந்தியாவை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னப்ப 2 நேஷன் தியரி தான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா சர்ச்சில் வச்ச யோசனை என்ன தெரியுமா? சர்ச்சில் அவ்வளவு பெரிய படித்தாலும் சொல்றோம், சர்ச்சில் வச்ச யோசனை அவர் ஒரு 3 நேஷன் தியரி சொன்னார். இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்துஸ்தான், இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி பாகிஸ்தான்,
சமஸ்தானங்களை எல்லாம் இணைத்து பிரின்ஸ்தான் என்று அறிவித்துள்ளோம். நீ அப்படின்னா 565 பிளஸ் இந்தியா பாகிஸ்தானோட சேர்த்து 567 நாடுகள் ஒரு வெளிப்பண்ண. அப்ப அப்படி இருந்தா இந்த பகுதி எப்படி இருந்திருக்கும்? ஐரோப்பாவை விடவும் அதிகமான நாடுகள் இருக்கக்கூடிய பகுதியை இந்திய துணைக்கண்டமே இருந்தது. இப்படி பல யோசனைகள் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் காஷ்மீர் என்கின்ற அந்த மாநிலம் என்பது மற்ற எல்லா சமஸ்தானங்களை விடவும் அடிப்படையிலேயே வேறானது. அதை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுலயே நமக்கு சிக்கல் இருக்கு. நீங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தூக்கிலிடப்பட்ட அப்சல் குருவினுடைய ஒரு கடிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு கேள்வி. அப்சல் குரு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நாகாலாந்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய இனத்தை பாதுகாப்பதற்காக அங்கே போராட்டம் நடத்துகிறார். ஆனால் அதை யாரும் கிறிஸ்தவர்களுடைய போராட்டம் என்பது சுருக்கிவிடவில்லை. ஆனால் காஷ்மீரில் இருக்கக்கூடிய நாங்கள் எங்கள் இனத்தினுடைய காஷ்மீர் மக்களுடைய இனத்தை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம். எங்களை இஸ்லாமியர்களுக்கான போராட்டம் என்று எப்படி சுருக்குகிறீர்கள் கேள்வி. இந்த கேள்வியில் இருந்துதான் நீங்கள் காஷ்மீரை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 1947 அக்டோபர் 26 இந்தியாவோடு இணைகிறேன் என்று அங்கே இருந்த மன்னர் ஹரிசிங் கையெழுத்து போடுவதற்கு முன்பு வரை நீங்கள் இந்தியா குறித்த பார்வை காஷ்மீர் மக்கள்கிட்ட எப்படி இருந்துச்சுங்கிறது தான் முக்கியமானது. ஏன்னா 370 பிரிவு கையெழுத்தாகும் போது யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்றால், நேரு அப்போது இந்தியாவில் இல்லை. நேரு அது குறித்து பேசப்பட்ட அமைச்சரவை குழுவில் இன்னைக்கு நேரு மீது குற்றம் சாட்டுறாங்கல்ல, நேரு அப்ப இந்தியாவிலே இல்லை, பேச்சுவார்த்தையிலே இல்லை. அப்ப பேச்சுவார்த்தையில் இருந்தது நீங்கள் ஷேக் அப்துல்லா, இங்க இருந்த ஹரிசிங் உள்ளிட்ட நீங்கள் காஷ்மீரில் இருந்து வந்த ஒரு குழு, இந்திய அரசாங்கத்திலிருந்து அதே போன்ற ஒரு குழு உட்கார்ந்து பேசுறாங்க. அவர்கள் அமர்ந்து பேசுகின்ற போது நேரு இல்லை. நீங்கள் அது வெளிவந்த போது அன்றைக்கு இருந்த தலைவர்கள் கொடுத்த பேட்டிலாம் இருக்குல்ல, குறிப்பாக பட்டேல் சொல்றாரு, நீங்கள் 370 சட்ட பிரிவு என்பது இந்திய ஒற்றுமையின் அடையாளம் அப்படிங்கிறது. நீங்க 370 பிரிவு சட்டத்தை என்ன சொல்றாங்க, யார் சொல்றாங்க? நீங்க பட்டேல் சொல்லியிருக்காரு. இவர்கள் கொண்டாடுகின்ற பட்டேல் சொன்னது 370 பிரிவு சட்டம் என்பது இந்திய ஒற்றுமையுடைய அடையாளம். அன்றைக்கு இருந்த எல்லா தலைவர்களுமே 370 சட்ட பிரிவு தான் தேச ஒற்றுமையினுடைய அடையாளம்னு அவ்வளவு மாஞ்சு பாராட்டினாங்க. ஆனால் அந்த கையெழுத்து போடுகின்ற அந்த இடத்தில் நேரு அப்போது இல்லை. அப்படி ஒரு சட்டப்பிரிவு ஏன் அவங்க அவ்வளவு கொண்டாடினாங்கன்னா, காரணம் நீங்கள் விடுதலைக்கு முன்பு இருந்த காஷ்மீர் என்பது முழுக்க நாம் மற்ற சமஸ்தானங்களை போல் அதை அப்படி புரிந்து கொள்ள முடியாது. ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவோ சமஸ்தானங்கள் இருந்தன. புதுக்கோட்டை இருந்தது, எட்டயபுரம் இருந்தது, பல சமஸ்தானங்கள் தென்னிந்தியாவில் இருந்தன. எல்லோருமே இணைகின்ற போது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இயல்பாகவே நீங்கள் இந்திய தேசிய உணர்வு என்பது ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் நிறைய பேரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வஉசி தூத்துக்குடி எந்த மூலையில இந்தியாவுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய மாவட்டமான தூத்துக்குடியிலிருந்து வஉசி பேசுறாரு. எப்ப 1903-5 பேசுறாரு. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 45 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்படி ஒரு உரையாடல் தொடங்கிவிட்டது. இப்படி இந்தியாவுடைய மும்பை நகரத்திலே அப்படியான உரையாடல் தொடங்கிவிட்டது. இந்தியாவுடைய கல்கத்தாவிலே அப்படியான உரையாடல் தொடங்கிவிட்டது. எங்கள் இந்தியாவுடைய தெற்கில் தொடங்கிவிட்டது, மேற்கில் தொடங்கிவிட்டது, கிழக்கில் தொடங்கிவிட்டது, எல்லா இடங்களையும் தொடங்கிடுச்சு. ஆனால் காஷ்மீரில் 1947க்கு முன்பு வரை இந்திய விடுதலை போராட்டம் குறித்தான ஏதாவது ஒரு இயக்கம் நடந்திருக்கான்னு பாருங்க. அப்படி ஒரு இயக்கம் கூட நடக்கல. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர்களுக்கு சிக்கலே வேறு. நீங்கள் காஷ்மீர் மக்கள் என்பது, நீங்கள் காஷ்மீர் நிலப்பரப்பை இன்றைக்கு நாம் பார்க்கின்ற அந்த நிலப்பரப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மேல அந்த ஒரு கிரீடம் மாதிரி இருக்கு. இந்தியாவுடைய கிரீடம் பெருமையா பேசிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் இந்திய அரசு ஒப்புக்கொண்ட பிறகுபடி காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்த பிறகு எவ்வளவு நிலப்பரப்பு நம்மோடு இருக்கிறது என்றால் 45% நிலப்பரப்பு தான் நம்மோடு இருக்கிறது. 35% பாகிஸ்தானோடும் 20% சீனாவோடும் இருக்கிறது. இந்த இந்தியா போட்டிருக்க மேப்லயே 45% தான் இந்தியாவுக்குள்ள இருக்குது. அந்த யதார்த்தத்திலிருந்து முதல்ல பேசணும். அந்த காஷ்மீர் மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, அது என்னன்னா 45% நீ ஒண்ணு உரிமை கொண்டாடிட்டு இருக்கு, எனக்கு இந்த 100% என் இனம் அப்படிங்கிறத காஷ்மீர் மக்கள் கேட்கறது.
இந்த 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 புரிதலே நமக்கு வந்து இப்படி தமிழ்நாட்டை வந்து மூன்றாக பிரித்து விட்டால் நம்ம வந்து தமிழ்நாட்டில் எப்படி சொல்லுவோம், கொங்கு பகுதி, வந்து தென் பகுதி, வட தமிழகம் அப்படின்னு பிரிச்சுட்டா நம்ம எல்லாம் சேர்ந்ததுன்னா ஒரு தமிழ்நாடு நம்ம சொல்லுவோம்ல. நீ வந்து தென் தமிழகத்தை பிரிச்சு இலங்கையோட இணைச்சு விட்டாங்கன்னு வச்சுங்க, அவன் சண்டை போட்டு எடுத்துட்டான், இப்படி எடுத்துட்டாங்கன்னா இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் அப்படின்னு இருப்பாங்க. காஷ்மீர் மக்கள் அப்படிதான் நினைக்கிறார்கள். இந்த பண்பாடு அவர்களுக்கு பல நூற்றாண்டுகளாக இருக்கிறது. நீங்கள் காஷ்மீர் நிலப்பகுதி என்பது இந்தியாவின் மற்ற பகுதியில் இருந்து ரொம்ப வித்தியாசமான பகுதியாக இருப்பது ரொம்ப முக்கியமான காரணம். அங்கே வந்த மதங்கள் கூட ரொம்ப வித்தியாசமான ஒரு மதமாக வந்துச்சு. நீங்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய நமக்கு தென்னிந்தியாவுடைய சைவ மதம் தெரியும், ஆனால் காஷ்மீரத்து சைவம் குறித்து நாம் யாரும் ஆழ்ந்து படித்திருக்க மாட்டோம். ஆதிசங்கரர் இங்கேருந்து பெரிய அத்வைதத்தை உருவாக்கின ஆதிசங்கரர் அங்க போய் காஷ்மீர் சைவர்களோடு போட்டி போட்டு தோத்துட்டு தான் வந்தார். அவரால் அந்த தத்துவத்தோடு உரையாடவே முடியவில்லை. நீங்கள் பின்னாளில் வந்த ராமானுஜர் காஷ்மீரத்திற்கு சென்று அங்கே இருந்த தத்துவ மரபு தனக்கு இணக்கமானது என்று அங்கிருந்து போயிட்டு வந்தார். நீங்கள் அதற்கு முன்பு அசோகர் காலத்திலேயே பௌத்த பிக்குகள் அங்கே போய் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நாகார்ஜுனர் போன்றவர்கள் காஷ்மீரிலேயே வசித்தார்கள். சமண துறவிகள் அங்கே இருந்தார்கள். நீங்கள் பல மத உரையாடல்கள் நடைபெற்ற ரொம்ப ஒரு கலவையான மண் காஷ்மீர். அதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். இதன் ஊடாக இஸ்லாம் உருவான போது இஸ்லாம் மதம் உருவாகி அது அப்படியே அங்கிருந்து நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏசியாவிலிருந்து அப்படியே நீங்க அது உள்ள வரும்போது நேரடியாக மத்திய ஆசியாவிலிருந்து அது காஷ்மீருக்கு இயல்பாக வருகிறது. வெறும் படையெடுப்பின் மூலம் மட்டும் இஸ்லாம் அங்கு வரவில்லை. சிறு சிறு படையெடுப்புகள் இஸ்லாமிய மன்னர்கள் செய்தார்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்லாம் என்கின்ற மதம் அங்க எப்படி வந்துச்சுன்னா அது முழுக்க முழுக்க மற்ற மதங்களை போல ஒரு தத்துவ உரையாடலாக தான் அங்க வந்துச்சு. அதனாலதான் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வருகைக்கும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வருகைக்குமே அடிப்படையில் வித்தியாசம் உள்ளது. நீங்கள் காஷ்மீர் மண்ணை எடுத்து பார்த்தால் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். காஷ்மீரில் இருக்கக்கூடிய இங்க ஜம்மு இன்னைக்கு ஒரு பகுதி பிரிச்சுட்டாங்க, காஷ்மீர் ஒரு பகுதி இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர்ல ஜம்மு ஒரு பகுதி, காஷ்மீர் ஒரு பகுதி, லடாக் ஒரு பகுதி, மூன்றாக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் ஜம்முவில் இயல்பாக இந்துக்கள் சதவீதத்தில் கணிசமாக இருக்கிறார்கள். காஷ்மீரில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு பகுதியில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் என்பது நீங்கள் சுன்னி சமூக இஸ்லாமிய சமூகம் தான் காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே இருக்கிறது. காஷ்மீருடைய மலைத்தொடர்களுக்கு அப்படியே நீங்க மேல போனீங்கன்னா ஷியா பிரிவு வந்துருவாங்க. நீங்கள் ஆனால் ஷியா பிரிவு சன்னி பிரிவு எல்லாம் இருந்தாலும் கூட இவர்கள் ஊடாக எந்த இஸ்லாம் பெரும்பாலும் பரவி இருந்தது என்றால் சூஃபிசம் தான் பரவி இருந்தது. நீங்கள் இங்கே எப்படி நமக்கு சித்தர் மரபு இருக்கிறதோ அதே போல் காஷ்மீருக்குள் ஒரு சூஃபிச இஸ்லாமியம் தான் பெரும்பாலும் பரவி இருந்தது. நீங்கள் பின்னால் முகலாயர்கள் வருகிறார்கள், எல்லோருக்குமே காஷ்மீர் ஒரு கேந்திரமான பகுதி. ஏனென்றால் இந்தியாவிற்குள் வணிகம் செய்ய வரக்கூடிய முக்கியமான ரூட்ல காஷ்மீர் ஒரு முக்கியமான ரூட். அப்படி வணிகம் செய்ய வரக்கூடிய அந்த நபர்கள் வந்து முக்கியமாக உள்ள அந்த ரூட்டான காஷ்மீரை எப்படியாவது கைப்பற்றிடணும், அதை காஷ்மீருடைய நிலங்களை வந்து தன்வசப்படுத்தணும்னு எடுத்துக்கிட்ட அந்த முறை தான் அந்த காஷ்மீர் மக்களுக்கு கோபத்தை உண்டாக்குச்சு. காஷ்மீர் பிரச்சனை வந்து மத ரீதியான இல்லை, மக்கள் தங்களுடைய மண் மீது உள்ள உரிமை பிரச்சனையாக தான் கவனிக்கப்படுது. இன்றைக்கி அந்த 370 நீக்கியது மூலயமா அந்த காஷ்மீர் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த விசேஷ அந்தஸ்து நீக்கப்பட்டதுனால அந்த காஷ்மீர் மண்ணை இன்றைக்கி யார் வேண்டாலும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை உருவான பிறகு அதை வாங்கக்கூடிய இடத்துல வந்து அதானி அம்பானி போன்ற பெரும் பணக்காரர்கள் வந்து அந்த நிலங்களை கைப்பற்றி அந்த வளங்களையெல்லாம் சொந்தமாக்குறாங்க, எங்களுடைய உரிமையெல்லாம் பறிபோகுதுங்கிற அந்த மண் உரிமை போராட்டத்தை தான் இந்த காஷ்மீர் மக்கள் வந்து தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில் காஷ்மீர் மக்களுடைய உரிமைகள் வந்து இந்த 370 நீக்கப்பட்டது மூலயமா இந்த காஷ்மீர் மாநில மக்களுக்கு மட்டும் இந்த உரிமை நீக்கப்படலை, காஷ்மீரை போல் இந்தியாவுடைய கிழக்கு இந்தியா பகுதியில் உள்ள பல மாநிலங்களிலும் இதே போன்ற ஒரு நிலைமை இருக்கிறதுங்கிற அந்த ஒரு செய்தியை தான் இந்த கவிஞர் களப்பிரன் அவர்கள் மிக அழகான முறையில்
இந்த மக்களுக்கு எடுத்து வச்சாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு உடனுக்குடன் வர்றதுக்கு நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.